சார் என்ன வாயை திறக்க மாட்டீங்க? கொடுக்குறேன்ட்டாங்க. போய் நம்ம வாங்கிடலாம். இந்த புத்தக விலை நான் கண்டிப்பாக எல்லா இதுலையும் போய் சொல்கிறதான், விலையை குறைங்க, டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு. 550ன்னு வச்சுருக்கீங்க, 500 ரூபானா ஈஸியாக நாங்கள் கொடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் இப்போயே கொடுக்கணும். ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன்னா, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு எங்கள் மாமா புத்தக கடை வச்சுருக்காரு மதுரையில், மீனாட்சி புத்தக நிலையம் வச்சுருக்காரு. அப்புறம் நான் வர முடியாது, என்னால் வர முடியாதுப்பா, எனக்கு புத்தக வேலையெல்லாம் இருக்குது, இன்றைக்கி புத்தக எக்ஸிபிஷன், வர முடியாது மாப்பிள்ளைன்னு அருணாச்சலம் மாமா சொன்னார். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க, நீங்கள் ஒரு 30-40 புக்கை வாங்கிடலாம் அப்படின்னு வேற கூப்பிட்டு அவனும் வந்துட்டார். முதல்ல அவர் தான் வந்தார். ஐயோ நம்ம வேற சொல்லிட்டோம், மாமா வாங்கிடுவீங்கல்ல, எத்தனை புக்கு? 30 புக்கு, 40 கூட வாங்கிக்கோங்க, 30 வேறு புக்கு யாரெல்லாம் வாங்க, உங்களுக்கு ஸ்டால் வெளியில் இருக்குது, அதுக்கு நான் விளம்பரம் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டால் வெளியில் இருக்குது, 500 ரூபா கொடுப்பீங்களா? எவ்வளோ சார்? சார் என்ன வாயை திறக்க மாட்டீங்க? கொடுக்குறேன்ட்டாங்க. போய் நம்ம வாங்கிடலாம். அவனுக்கான உயிரே கொடுக்கணும். படம் கொடுக்குறதுல என்ன, ஃபெயிலியர் ஆனால் என்ன, அசோக் இறந்தப்ப ஒரு 5-6 பேர்த்துக்கு தான் என் மாப்பிள்ளையை பத்திரமா பார்த்துங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த விஷயம் பார்த்துக்கோன்னாரு. கூட கடைசி வரைக்கும் என்னை பார்த்துக்கு நிற்கிற சமம். அவனுக்கான உயிரே கொடுக்கணும். படம் கொடுக்குறதுல என்ன, ஃபெயிலியர் ஆனால் என்ன, தோல்வி அடைஞ்சா என்ன, அதை பார்க்கவே மாட்டேன். எனக்கு அப்போ நின்னா ஒருத்தர் இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. எனக்கு பிரச்சனைனா நிற்கும் போது ஃபோன் பண்ணும்போது ஒரு ஆறுதல் தான். நம்ம பணம் இழந்தப்போ நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், பணம் இழந்தப்போ நமக்கு காசு கொடுத்தலாம் அவர் எனக்கு உதவவே இல்லை, எந்த விதத்துலையும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலை. நான் தான் அதை முடிஞ்சேன், நான் தான் உழைச்சேன். ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு நண்பர் இருக்கான் பாருங்க கூட. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு இவ்வளோ ஃபீல் இருக்குது அப்படின்னா அப்படி சொல்லும்போது நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடும். சார் கவலைப்படாதீங்க சார், உங்கள் நல்ல மனசு நல்லது நடக்கும் சார்னு சொல்லுவார். காசு பணம் கொடுத்தா கூட அது வராதுங்க. இந்த கண்ணீர் எனக்கு கொடுத்தது ஆஸ்கார் அவருக்கு சமம். அது வாங்கிட்டேன் நான். ஆகஸ்ட் 15 கொடியேற்ற முடியாமல் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள், தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம், பிடிஓ எல்லாம் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, ஜிஓ போட்டிருக்கு, அவங்க கண்டிப்பாக கொடியேற்றதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எனக்கு நன்றி சொல்லும்போது இதுதான் இந்த படம் எனக்கு கொடுத்தது. ஒவ்வொருத்தவங்க அந்த இதில் அழுதுட்டு ஒரு அம்மா, நமக்கு எங்களால் ஏற்ற முடியலன்னு சொன்ன அந்த அம்மா, நாங்கள் இந்த வருஷம் ஏற்றுறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, காசு பணம் கொடுத்தா கூட அது வராதுங்க. அந்த கண்ணீர் எனக்கு கொடுத்தது ஆஸ்கார் அவருக்கு சமம். அது வாங்கிட்டேன் நான். அதுதான் எனக்கு கிடைச்சது. அவங்க கொடியேற்றினாங்கல்ல, அதுதான் அந்த படம் செஞ்சது. ஒரு படம் என்ன செய்யணும்ன்றது ஒன்று இருக்குது, அந்த படம் அதை நடத்துச்சு. நந்தன் படம் வரும்போது நான் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க தான் போனேன். அந்த பிடிஓ ஆஃபீஸர் கேரக்டர் தான் எனக்கு கூப்பிட்டாரு. போய் இறங்கிட்டேன். பார்த்தா என்னங்க என்னென்ன ஷூட்டிங் நடக்காதுங்க என்னன்றது. ஆனால் அவர் தான் ப்ரொடியூசரு. இல்லை எனக்கும் இதுக்கும் மனஸ்தாபம் வந்துருச்சு, ஹீரோவாக நடிக்கிறவருக்கும், அதனால் படம் பண்ணலை, கிளம்பணும். என்ன நீங்கள் இவ்வளோ பணம் போட்டுட்டு ஏங்க அப்படின்னேன். இப்போ என்ன பண்ணேன், சரி நான் ஹீரோவாக நடிக்கவான்னு கேட்டேன். நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன நடிக்க வைக்கணும்னு கேட்கல. அவரை காப்பாற்றணும், போயிட்டு வர முடியாதுன்னு அந்த இடத்துல ஒரு தத்தளிச்சுட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் நடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த கேரக்டர் எப்படி நடிக்கிறேன்னா நான் யோசிக்கவும் இல்லை, அவரும் யோசிக்கலை. இப்போ என்னென்னா ஒரு 7 நாள் டைம் கொடுங்க, அது வரைக்கும் ஹீரோயின் வச்சு எடுத்துக்கிட்டே இருங்க, ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கேன், நான் 7 நாள் நான் தயார்படுத்திட்டு வரேன். நான் தயார்படுத்தி என்னை கருப்பாக்கி நடித்ததான் நந்தன்ற அந்த படம்.